உலகத்திலேயே கம்மியான பாப்புலேஷன் உள்ள நாடு வேட்டிகன் சிட்டி. வெறும் 880 பேர் தான் இருக்காங்க. இதோட கம்மியான பாப்புலேஷன்ல உள்ள நாடு இருக்கு. ஆஸ்திரேலியன் எக்ஸ்டர்னல் டெரிட்டரி கண்டர்ல வர கோகோஸ் ஐலண்ட் 590 பேர் தான் இருக்காங்க. ஆனா இவங்களையே மிஞ்சற அளவுக்கு ஒரு இடம் இருக்கு. அதுதான் பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரி கண்டர்ல வர பிட்கெயின் ஐலண்ட்ஸ். மொத்தம் 40 பேர் தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க பார்க்கலாம். 1789ல பிரிட்டிஷ் கடற்படையோட HMS பவுண்டி அப்படிங்கிற சரக்கு கப்பல் திஹித்தி அப்படிங்கிற ஐலண்ட்ல இருந்து பிரெட் ஃப்ரூட் பிளான்ட்ஸை ஃபுல்லா லோட் பண்ணி பிரிட்டிஷ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு பயணம் மேற்கொண்டாங்க. கப்பல் கேப்டன் வில்லியம் பிளிங்க் அப்படிங்கிறவரோட அராஜகத்தை எதிர்த்து அந்த கப்பல் இருந்த மியூட்டினியர்ஸ் அப்படிங்கிற கிளர்ச்சியாளர்கள் கேப்டனையும் அவங்க கூடவே மற்ற கப்பல் வேலையாட்களையும் ஒரு போட்ல இறக்கி விட்டுட்டு கப்பலை எடுத்துட்டு பிரிட்டிஷர்கள் கண்ணில் படாம இருக்க யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பிட்கெயின் ஐலண்ட். 9 மியூட்டினியர்ஸ் கூட 18 திஹித்தியன்ஸும் சேர்ந்து 27 பேர் இந்த தீவை வந்தடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே நடந்த தகராறுல ஒருவரை ஒருவர் கொன்று கடைசியில ஜான் ஆடம்ஸ் அப்படிங்கிறவரோட ஒரு குடும்பம் மட்டுமே மீதம் இருந்தது. 1808ல ஒரு அமெரிக்க கப்பல் எதிர்பாராத விதமா பிட்கெயின் ஐலண்டை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு மர்மமான இடம் இருக்கிறது உலகத்துக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு 1838ல தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த தீவை ஒரு காலனியா அறிவிச்சாங்க. இன்னமும் இந்த தீவு பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஓவர்சீஸ் டெரிட்டரியா தான் இருக்கு. அதனாலேயே இது ஒரு இண்டிபெண்டன்ட் நாடு கிடையாது. அதனால தான் இன்னைக்கும் 40 பேர் மட்டுமே இருக்கிற பிட்கெயின் ஐலண்டை விட்டுட்டு 900 பேர் இருக்கிற வேட்டிகனை லீஸ்ட் பாப்புலஸ் நாடுன்னு சொல்றாங்க. 40 பேர் மட்டுமே வாழும் இந்த பிட்கெயின் ஐலண்ட் நியூசிலாந்துக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருந்தாலும் நியூசிலாந்துல இருந்து 5300 கிலோமீட்டரும் சவுத் அமெரிக்கால இருந்து 6000 கிலோமீட்டரும் தள்ளி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட்டோ ரோட்வேஸோ கிடையாது. கப்பல் தான் ஒரே போக்குவரத்து. அதனால அவங்களுக்கு பக்கம்னு சொல்ல எந்த பெரிய நாடும் கிடையாது. இவங்களுக்கும் வெளியுலகத்துக்கும் இருக்கிற ஒரே தொடர்பு சில மாசங்களுக்கு ஒரு முறை நியூசிலாந்துல இருந்து வர கப்பல் மட்டும்தான். அதுவும் கிளைமேட் கண்டிஷன்ஸை பொறுத்து டிலே ஆகும். தேன் மற்றும் கைவினை பொருட்களை விற்கிறது மற்றும் சிறிதளவு டூரிசம், அவ்வளவுதான் இவங்களோட வருவாய். ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட், சின்னதா ஒரு போலீஸ் ஸ்டேஷன், சின்ன ஹாஸ்பிட்டல் மற்றும் ஸ்கூல் இருக்கு. உயர்கல்விக்கும் பெரிய சிகிச்சைக்கும் வெளியே தான் போகணும். இவங்களுக்கு ரொம்ப பக்கமா டிராவல் பண்ணக்கூடிய கொஞ்சம் டெவலப்டு ஊர்னா அது திஹித்தி ஐலண்ட் தான். 2000 கிலோமீட்டர் போட்ல நாள் கணக்கா டிராவல் பண்ணணும் இங்க போய் சேர. இவ்வளவு சவால்கள் இருந்தாலும் பிட்கெயின் ஐலண்ட் மக்கள் அவங்க தீவு மேல அளவில்லாத அன்பு வச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட மேஜர் ப்ராப்ளம் பாப்புலேஷன் டிக்ளைன். 1936ல 250 பேர் இருந்த ஐலண்ட்ல இப்போ 40 பேர் தான் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ். அதுக்கு முக்கியமான காரணம் வெளி உலகத்தோட எந்த கனெக்ஷனும் இல்லாம இருக்கிறதும், பெருசா எந்த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததும், மேக்சிமம் யங்கர் ஜெனரேஷன் வெளியூர் போய் செட்டில் ஆயிருதும் தான். அதனாலேயே வெறும் ஏஜிங் பாப்புலேஷன் மட்டுமே இப்போ தீவில் இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு இது போகும்னு தெரியல. பிட்கெயின் தீவு வெறும் ஒரு ஜியாலஜிக்கல் பகுதி மட்டும் இல்ல, மனித குலத்தின் ஒரு வரலாற்று சான்று. இதை நீண்ட நாள் பாதுகாக்க கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும்னு நம்புறோம். இந்த தனித்த தீவை பத்தியும் இங்க நீங்க வாழ்வீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.